கர்த்தாவே, துன்மார்க்கருடைய கைகளுக்கு என்னை நீங்களாக்கி கொடியவனுக்கு என்னை விலக்கி இரட்சியும். அவர்கள் என் நடைகளை கவிழ்க்க பார்க்கிறார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு இயேசு எல்லாவற்றிற்கும் மேலானவர் என்பதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கம் என்னவென்றால், தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கும் மனுக்குலத்தை மறுபடியும் தேவனிடத்தில் ஒப்புரவாக்குவதற்கும், தான் சிலுவையில் பாடுபட்டு இரத்தம் சிந்தி மரித்து அந்த இரத்தத்தினால் மனுக்குலத்தின் பாவத்தை மன்னித்து அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காகவே இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஆண்டவர் இயேசு போகும் இடமெங்கும் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எல்லாவற்றின் மேலும் அதிகாரமும் வல்லமையும் உள்ளவராக சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். பிரியமானவர்களே, இயேசுவே கர்த்தர், அவரே மேசியா. இயேசுவின் மூலமாகவே நாம் பரலோக தேவனோடு ஒப்புரவாகிறோம். இயேசுவே சர்வத்திற்கும் அதிகாரமும் வல்லமையும் உள்ளவர். அவரே எல்லா நோய்களையும் வியாதிகளையும் குணமாக்குகிறவர் என்பதாக நாம் விசுவாசிப்போமாக. இயேசுவே சர்வத்திற்கு மேலானவர் என்று அறிக்கை செய்வோமாக. தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நீரே சர்வ வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய கிருபையினால் நீர் எங்களை பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.